இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நவீன தமிழ் இலக்கிய உலகின் மிக முக்கியமான நாவல் ஆசிரியர்களில் ஒருவரான எழுத்தாளர் அகிலன் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். எழுத்தாளர் அகிலன் அவர்கள் 1922ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பெங்களூரில் பிறந்துள்ளார். தமிழுக்கான முதல் ஞானபீட விருதை பெற்றவர் என்ற பெருமை இவருக்கு உண்டு. இவரது இயற்பெயர் PV அகிலாண்டம். கதைகளுக்காக அகிலன் என்ற புனைப்பெயரை பயன்படுத்தினார். பள்ளி பருவத்தில் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட இவர் நாட்டின் விடுதலை போராட்டத்திற்காக தன்னோட கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்தியிருக்காங்க. இவரது சமூக நாவலான சித்திரப்பாவை அப்படிங்கிற நூலுக்கு இந்திய இலக்கியத்தின் மிக உயரிய விருதான ஞானபீட விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் இவர் மட்டும்தாங்க. சோழர் கால வரலாற்று பின்னணியை கொண்ட வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிற நாவலுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. அகிலன் அவர்கள் சமூக நாவல்கள், வரலாற்று நாவல்கள், சிறுகதைகள் மற்றும் நாடகங்கள் அப்படின்னு 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காங்க. வேங்கையின் மைந்தன், கயல்விழி, வெற்றி திருநகர் அப்படிங்கிற வரலாற்று நாவல்களும், பாவை விளக்கு, சித்திரப்பாவை, நெஞ்சின் அலைகள், எங்கே போகிறோம் போன்ற சமூக நாவல்களும் எழுதியிருக்காங்க அகிலன் அவர்கள். இவரோட பாவை விளக்கு நாவல் அதே பேரிலையும், கயல்விழி அப்படிங்கிற நாவல் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் என்ற பெயரிலையும் திரைப்படங்களா எடுக்கப்பட்டிருக்கு. 1988ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி தன்னோட 65வது வயசுல காலமாயிருக்கிறாங்க அகிலன் அவர்கள். இவரது எளிய மற்றும் யதார்த்தமான எழுத்து நடை இன்னைக்கு வரைக்கும் பல வாசகர்களால விரும்பப்படுது. நவீன தமிழ் இலக்கிய உலகத்துல மிக முக்கியமான நாவல் ஆசிரியர்களில் ஒருவரான எழுத்தாளர் அகிலனை பற்றி நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்திய திரைப்பட உலகத்துல மிக சிறந்த மற்றும் புரட்சிகரமான இசை அமைப்பாளர்கள்ல ஒருவரான R.D. பர்மன் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பர்மன் அவர்கள் 1939ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு கொல்கத்தாவில பிறந்திருக்காங்க. 1994ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி தன்னோட 54வது வயசுல காலமாயிருக்கிறாங்க. பாலிவுட் திரையுலகத்துல பஞ்சா தியடா அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்டிருக்காரு. இந்திய திரைப்பட இசைக்கு ஒரு புதிய நவீன பாதையை அமைச்சு கொடுத்தவரு R.D. பர்மன் அவர்கள். பாலிவுட்ல மிக சிறந்த இசை அமைப்பாளர் R.D. பர்மனோட அப்பா. இவர் சின்ன வயசுல அழும்போது சரிகமபாவின் 5வது ஸ்வரமான பஞ்சமம் அப்படிங்கிற ஸ்வரத்துல அழுததால இவருக்கு பஞ்சாம் அப்படிங்கிற செல்ல பெயர் வந்திருக்கு. இந்திய பாரம்பரிய இசையோட மேற்கத்திய ராக், ஜாஸ் மற்றும் லத்தீன் இசைக்கூறுகளை மிக அழகாக கலந்தவர் இவர் தாங்க. இசை கருவிகள் மட்டும் இல்லாம வெற்று பாட்டில்கள், கரண்டிகள், அதுக்கப்புறம் தொண்டையில இருந்து வரக்கூடிய விசித்திரமான ஒலிகளை பயன்படுத்திய புதுமையான பின்னணி இசையை உருவாக்குனது R.D. பர்மன் அவர்கள். கிஷோர் குமார், லதா மங்கேஷ்கர் மற்றும் ஆஷா போஸ்லே ஆகியோரோட குரல்கள்ல பல காலத்துல அழியாத ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காங்க. இவர் இசையமைத்த முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷோலே, யாதோன் கி பாராத், அமர் பிரேம், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, தேவாரத், அதுக்கப்புறமா 1942 ஏ லவ் ஸ்டோரி. இந்த படங்கள் எல்லாமே இவரோட கேரியர்ல முக்கியமான படங்களா இருந்திருக்கு. சிறந்த இசை அமைப்பாளருக்கான பிலிம்பேர் விருதை 3 முறை வென்றிருக்கிறாரு R.D. பர்மன் அவர்கள். உலக நாயகன் கமலஹாசன் நடித்த மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்துல பின்னணி இசையை R.D. பர்மன் தான் அமைச்சிருக்கிறாங்க. இளையராஜாவோட மிக நெருங்கிய நட்பு கொண்டிருந்த இவரு தமிழ் இசையை மிகவும் ரசித்து பாராட்டினார். இவரோட மறைவுக்கு பிறகும் இவரது இசை இன்றைய இளைய தலைமுறையினரையும் பெரிய அளவுல கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்திய திரைப்பட உலகத்துல மிக சிறந்த மற்றும் புரட்சிகரமான இசையமைப்பாளரான R.D. பர்மனை பத்தி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இன்னைக்கு சந்தோஷமா தன்னோட பிறந்த நாளை யாரு கொண்டாடிட்டு இருக்கா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்திய விளையாட்டு வரலாற்றுல மிக சிறந்த தடகள வீராங்கனையான P.T. உஷா அவங்க தான் இன்னைக்கு சந்தோஷமா தன்னோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. 1964ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி கேரள மாநிலம் கோழிக்கூடு அருகே உள்ள பயோலி அப்படிங்கிற கிராமத்துல பிறந்திருக்காங்க P.T. உஷா அவர்கள்.
இந்திய விளையாட்டுத் துறையில தடகளங்களின் அரசி அப்படின்னும் தங்கப்பெண் அப்படின்னும் பிடி உஷா அழைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களோட முழு பெயர் பிலாவுள்ள கண்டி தெக்கப்பரம்பில் உஷா அப்படிங்கறதா இவங்களோட இயற்பெயர். அதை சுருக்கிதான் நம்ம பிடி உஷா அப்படின்னு அழைக்கிறோம். 1984ஆம் ஆண்டு அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல நடந்த ஒலிம்பிக் போட்டியில 400 மீட்டர் தடை ஓட்டப்பந்தயத்தின் இறுதி சுற்றுக்கு முன்னேறினாங்க. ஒலிம்பிக் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய பெண் இவங்க தாங்க. அந்த போட்டியில வினாடியின் 100ல் 1 பங்கு நேர வித்தியாசத்துல வெண்கல பதக்கத்தை நூல் இலையில இழந்திருக்காங்க பிடி உஷா அவர்கள். இது இந்திய விளையாட்டு வரலாற்றுல மிகவும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகும். ஆசிய அளவிலான போட்டிகள்ல பிடி உஷா பல சாதனைகளை படைச்சிருக்காங்க. ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல 4 தங்கம் மற்றும் 7 வெள்ளி உட்பட மொத்தம் 11 பதக்கங்களை வென்றிருக்கிறாங்க. தென்கொரியாவின் சியோல் நகர்ல நடந்த போட்டியில மட்டும் 4 தங்க பதக்கங்களை வென்று ஆசியாவையே வியக்க வச்சிருக்காங்க. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளையும் சேர்த்து மொத்தம் 30க்கும் மேற்பட்ட சர்வதேச பதக்கங்களை வென்றிருக்கிறாங்க பிடி உஷா அவர்கள். 2022ஆம் ஆண்டு இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த அமைப்போட 95 ஆண்டுகால வரலாற்றின் தலைவர். இந்த அமைப்பின் 95 ஆண்டுகால வரலாற்றில் தலைவர் பதவியை ஏற்கக்கூடிய முதல் பெண் மற்றும் முதல் ஒலிம்பிக் வீரர் இவர் மட்டும்தாங்க. 2022ல இந்திய நாடாளுமன்றத்தின் நியமன உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கேரளாவில உஷா தடகள பயிற்சி பள்ளி அப்படின்னு ஒரு அமைப்பை நடத்தி புதிய திறமைகளை உருவாக்கிட்டு வராங்க. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ மற்றும் அர்ஜுனா விருதுகளை பெற்றிருக்கிறாங்க பிடி உஷா அவர்கள். யாராவது வேகமா ஓடுனா மனசுல பிடி உஷான்னு நினைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஓட்டப்பந்தயத்துல பல சாதனைகளை புரிந்த பிடி உஷா அவர்களை பற்றின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு தடவை அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். இப்ப நாம யாரு இன்னைக்கு சந்தோஷமா பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மொழி திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய இந்திய திரைப்பட நடிகையான கார்த்திகா நாயர் அவங்க தான் இன்னைக்கு சந்தோஷமா தன்னோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. பிரபல பழம்பெரும் நடிகை ராதாவோட மூத்த மகள் இவங்க தான். 2009ஆம் ஆண்டு ஜோஸ் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தின் மூலமா திரையுலகத்திற்கு அறிமுகமாயிருக்கிறாங்க கார்த்திகா நாயர் அவர்கள். KV ஆனந்த் இயக்கத்துல வெளியான கோ திரைப்படத்தின் மூலமா தமிழ்ல அறிமுகமாயிருக்கிறாங்க. இந்த படத்துல பத்திரிகையாளராக நடிச்சு பெரும் புகழ் பெற்றிருக்கிறாங்க கார்த்திகா நாயர். தமிழ்ல அன்னக்கொடி, புறம்போக்கு என்கிற பொது உடைமை மற்றும் மலையாளத்துல கம்மத் அண்ட் கம்மத் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட அம்மா எல்லாருக்குமே தெரியும், நடிகை ராதா அவர்கள். அவங்களோட அப்பா ஹோட்டல் தொழில் அதிபர் ராஜசேகரன் நாயர் அவர்கள். கார்த்திக் நாயரோட சித்தி பிரபல நடிகை அம்பிகான்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். துளசி நாயர் இவங்களோட தங்கச்சி. இவங்களுக்கு இன்னொரு பிரதரும் இருக்காங்க. மும்பையில உள்ள போடார் சர்வதேச பள்ளியில படிச்சிருக்கிறாங்க கார்த்திகா நாயர் அவர்கள். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் மூலம் வணிக பட்ட படிப்பை முடிச்சிருக்கிறாங்க. இப்போ தன்னோட குடும்பத்தின் UDS ஹோட்டல் குழுமத்துல இயக்குனரா பொறுப்பு வச்சு வராங்க. இன்னைக்கு சந்தோஷமா பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய கார்த்திகா நாயர் இன்னும் பல்லாண்டு வாழணும் சொல்லி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தெலுங்கு திரையுலகத்தின் மிக முக்கியமான பழம்பெரும் நடிகை, தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனரான விஜய நிர்மலா அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். விஜய நிர்மலா அவர்கள் 1944ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி பிறந்திருக்காங்க. உலகத்திலேயே அதிக திரைப்படங்களை இயக்கிய பெண் இயக்குனர் அப்படிங்கிற கின்னஸ் உலக சாதனையை படைச்சவங்க விஜய நிர்மலா அவர்கள். இவர் தெலுங்கு மொழியில மொத்தம் 44 திரைப்படங்களை இயக்கியிருக்காங்க. இதனால 2002ஆம் ஆண்டு உலகத்திலேயே அதிக படங்களை இயக்கிய பெண் இயக்குனர் அப்படிங்கிற சாதனைக்காக இவரது பெயர் கின்னஸ் புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்ட இவரு தன்னோட 7வது வயசுல மச்சரேகை அப்படிங்கிற தமிழ் திரைப்படம் மூலமா அறிமுகமாயிருக்கிறாங்க. மலையாளத்துல பார்கவி நிலையம் படத்திலையும், தெலுங்குல ரங்குலா ரத்னம் அப்படிங்கிற படத்திலையும் கதாநாயகிய அறிமுகமாயிருக்கிறாங்க. தமிழ்ல எங்க வீட்டு பெண், என் அண்ணன் மற்றும் பணமா பாசமா போன்ற படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க.
பணமா பாசமா படத்துல வரக்கூடிய எலந்தப்பழம் பாடல் இவருக்கு பெரும் புகழ தேடி தந்துச்சுன்னு சொல்லலாம். 1971ஆம் ஆண்டு தெலுங்குல வெளியான மீனா திரைப்படம் மூலமா இயக்குனரா மாறியிருக்கிறாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை இயக்கிய பெண் இயக்குனர் அப்படிங்கிற அரிய பெருமை இவருக்கு உண்டு. தெலுங்கு திரையுலகத்துல ஆற்றிய பங்களிப்பிற்காக 2008 இவருக்கு மதிப்புமிக்க ரகுபதி வெங்கையா விருது வழங்கப்பட்டிருக்கு. இவரோட கணவர் பிரபல தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நடிகர் கிருஷ்ணா. இவங்க தான் இவங்களோட கணவர். இவங்களோட மகன் நரேஷ் தெலுங்கு சினிமாவுல ஒரு முன்னணி நடிகரா இருந்திருக்காங்க. பிரபல தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு இவங்களோட வளர்ப்பு மகன். 2019ஆவது ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி காலமாயிருக்கிறாங்க. தெலுங்கு திரையுலகத்தின் மிக முக்கியமான பழம்பெரும் நடிகை, தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனரான விஜய நிர்மலா அவங்கள பத்தி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.